நான் டாக்டர் பிரீத்தம், எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜன் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆஃப்டர் சர்ஜரி நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்பைன் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க. ஸோ ஸ்பைன் சர்ஜரி பண்ணிட்டு நீங்க வந்து ரொம்ப பயப்படுறீங்க. அடுத்து என்னால வந்து நடக்கணும், போகணும், இல்ல நான் நடக்கிறது ஏதாவது ரொம்ப சிவியர் எக்சர்சைஸ் பண்றது, இல்ல நான் வேற ஏதாவது அவுட் கோயிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணா திருப்பி அந்த ஸ்பைன் ப்ராப்ளம் ஆயிருமா? இந்த மாரி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, இந்த வீடியோவ பாருங்க. ஸோ யூசுவலா ஸ்பைன் சர்ஜரி முடிச்சுட்டு நீங்க என்னென்ன எக்ஸர்சைஸஸ் பண்ணலாம்? இல்ல உங்களோட நார்மல் ஆக்டிவிட்டீஸ் நீங்க சீக்கிரம் வரதுக்கு நீங்க என்னென்ன முயற்சிகள் எடுக்கலாம்? அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ஸோ யூசுவலா நீங்க எதுக்கு சர்ஜரி பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஸ்பைன வந்து நீங்க ஏதாவது ஒரு ஒரு நர்வோட அடைப்பு இருக்கு. இல்ல ஒரு எலும்புகளோட அசைவுகள் இருக்கு அப்படின்னா, அத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இல்ல அந்த நரம்ப ஃப்ரீ பண்றதுக்காக நீங்க சர்ஜரி பண்றீங்க. திரும்ப உங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு வரதுக்காக தான் இந்த மேஜர் ஸ்டெப் எடுத்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்றீங்க. ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நெறைய பேர் சொல்லுவாங்க, "ஆஹா! நீ ஸ்பைன் சர்ஜரி பண்ணியிருக்க. நீ வந்து உட்காரக்கூடாது. நீ குனியக்கூடாது. தரையில உட்காரக்கூடாது. நீ பைக் ஓட்டக்கூடாது. இல்ல கார் ஓட்டக்கூடாது." இந்த மாரி நெறைய விஷயங்கள் சுத்தி இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. என்னோட பேஷண்ட்ஸுக்கு நான் ஆஃப்டர் சர்ஜரி என்னென்ன பண்ணணுன்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லுவோம். அதே மாரி நீங்க இத பார்த்துட்டு யார் யார் முன்னாடி ஸ்பைன் சர்ஜரி பண்ணியிருக்கீங்களோ, உங்களோட டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு நீங்க வந்து என்னென்ன பண்றான்றது சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்டின்னா, நீங்க வந்து இப்ப தான் ஸ்பைன் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க. அதாவது ஸ்பைன் சர்ஜரியிலே 2 வகைகள் இருக்கு. ஒண்ணு ஓப்பன் சர்ஜரி, இன்னொன்னு கீஹோல் ஸ்பைன் சர்ஜரி. ஸோ 2த்துக்கும் வித்தியாசம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, உங்களோட அந்த மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி, உங்களோட போன்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு தான் அந்த உள்ளார அந்த நரம்ப ஃப்ரீ பண்றதையோ, இல்ல உங்களோட எலும்பு அசைவுகள ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா, அதே இது வந்து கீஹோல்ட் எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரினா, அந்த தசைகளோட சிதைவுகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது பிளட் லாஸும் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால திரும்பி அந்த புண்ணுகள் ஆறுறதுக்கு ரொம்பவே சீக்கிரம் இருக்கு. இத ஏன் நான் வந்து ஸ்பைன் சர்ஜரிக்கு அப்புறம் என்னென்ன நீங்க இயல்பு வாழ்க்கைக்கு போறதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இதே இது வந்து என்னோட பேஷண்ட்ஸ் ஒரு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் எண்டோஸ்கோப் சர்ஜரி நான் வந்து பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ சீக்கிரம் இயல்பு வாழ்க்கைக்கு போகலாம் அப்படின்றத இந்த வீடியோல நான் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். ப்ளஸ் அவங்க வந்து இயல்பு வாழ்க்கைக்கு போறது மட்டும் இல்லாம, அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு போறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா அவங்களோட கோல அச்சீவ் பண்ணலான்றதையும் நான் சொல்லப்போறேன். ஏன்னா, ஸ்பைன் சர்ஜரி பண்ணிட்டா நெறைய பேர் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் விளையாட முடியாதா? இல்ல மத்த சின்ன சின்ன ஒர்க்ஸ், ஹெவி ஒர்க்ஸ் அதெல்லாம் பண்ண முடியாதா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பாக நீங்க உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அதுவும் ஹை எண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸே தாராளமா பண்ணலாம். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட மோட்டிவ் ஆஃப்டர் சர்ஜரி என்னன்னா, நீங்க வந்து ரொம்ப மொபிலிட்டி அதாவது ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். மொபிலிட்டியா இருக்கணும். ப்ளஸ் உங்களோட மசில்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அவ்வளோதானே தவிர, ஸ்பைன் சர்ஜரி பண்ணவங்களுக்கு ரொம்ப வீக் ஆகிட்டே போகும். சர்ஜரி பண்ணாம இருக்கிறவங்களுக்கு வந்து அது இன்னும் அதாவது ஸ்ட்ராங் ஆகிட்டே போவாங்கன்ற மித்து கிடையாது. அதாவது நீங்க வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நீங்க வந்து எவ்வளோ தூரம் உங்களோட மசில்ஸ ஆக்டிவா வச்சிருக்கீங்க, உங்க மசில்ஸ எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெங்தன் பண்றீங்க. அதாவது உங்களோட முதுகு தண்டோட மசில்ஸ், முதுகு தண்டோட ஜவ்வு, திசுக்கள் இது எல்லாமே நீங்க எவ்வளோ தூரம் எக்சர்சைஸ் பண்ணி அத ஸ்ட்ரெங்தன் பண்றீங்கன்றத பொறுத்து தான், உங்களோட அந்த ஸ்பைனோட லைஃப் எப்படி இருக்குன்றத நம்ம டிசைட் பண்ணலாம். 2வது என்ன அப்படின்னா, நீங்க எந்த மாரி எடுத்தோனே சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டு, எந்த மாரி எக்ஸர்சைஸ் எடுத்தோனே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க கிராஜுவலா ஃபர்ஸ்ட்டு ஒரு வாக்கிங் மூலமா பண்ணுங்க. ரொம்ப ஸ்டிஃப்பா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கலாம். ஏதாவது எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி பண்ணீங்க அப்படின்னா. ஸோ ஏன்னா, கொஞ்சம் உங்களோட இது வந்து அசைவுகள் இருந்தா தான் உங்களோட மத்த மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். அதில கொஞ்சம் பிளட் சப்ளை அதிகமா போகும். போறதுனால ஒரு சின்ன சின்ன எக்ஸர்சைஸஸ், ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சிங் அதாவது யோகா வந்து ரொம்பவே நல்லாவே ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு எக்ஸர்சைஸ் ஆஃப்டர் சர்ஜரி. ப்ளஸ் அது இல்லாம நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட மொபிலிட்டிய இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்றதுனால அது கொஞ்சம் நல்லது. 3வது என்ன அப்டின்னா, நீங்க அந்த ஸ்ட்ரெங்தனிங் பண்றது நல்லது. மசில் ஸ்ட்ரெங்த் பண்றது பெட்டர். 1 ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். 2வது ஸ்ட்ரெங்தனிங் பண்ணணும். பிளஸ் மொபிலிட்டி. இது 3ம் தான் உங்களோட மூல மந்திரமா இருக்கு. நீங்க ஆஃப்டர் ஸ்பைன் சர்ஜரி பண்றதுக்கு உண்டான காரணம்.